என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு சாதம். மிளகு தூள் அரைக்க மிளகு வறுக்க தேவையில்ல, அப்படியே போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இப்போ இதோட 2 டீஸ்பூன் கடுகு, இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். எதுக்காக போடுறோம் அப்படின்னா சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதோட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம சாதத்தை கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட மிளகு சாதம் தயாராயிருச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதை விட ரொம்பவே ஹெல்த்தியானது. சளி பிடிச்சிருக்க நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சரியாயிரும். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி. லஞ்சுக்கு கூட எடுத்துட்டு போலாம். சாமிக்கு நெய்வேத்தியமா கூட இதை வச்சு படைக்கலாம். சாமிக்கு வைக்கும் போது நீங்க வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.